ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். கலக்கல் கார்டன் நல்லா பெருசாக வளர வளர புதுசாக செடிகள் வாங்க வைக்கிறதுக்கு இடம் பத்தல. இந்த வீட்டோட சைஸு 20க்கு 40. அதில் 10 அடிக்கும் மேலே ஒரு வீடு இருக்குது மாடியில். மீதி இருக்கிற கொஞ்சம் இடத்துல இந்த வீட்டோட நிழலும் மறைச்சிடுது. ஒரு பக்கம் மட்டுமே வர வெயிலை வச்சு ஒன்றும் வளர்க்க முடியல. அது மாதிரி பந்தல் காய்கறியும் எதுவுமே போட முடியல. பந்தல் போட்டுட்டா இருக்கிற இடத்துல எந்த செடியுமே வைக்க முடியாது, சுத்தமாக வெயில் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனியில் செடி வைக்கணும்னு நினச்சா அங்கே 6 மாதம்தான் வெயில் வருது, அடுத்த 6 மாதத்துக்கு வெயிலே வரமாட்டுது. அப்போ இங்கே இருக்கிற செடியை அங்கே தூக்கிக்கிட்டு அங்கே இருக்கிற செடியை இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதும் பெரிய சவாலாக இருக்குது. வீட்டில் கீழே பார்க்கிங்லேயும் கொஞ்சம் பிரச்சனை. சரி, அதுக்காக இந்த சம்மர் டைமில் நம்ம அந்தளவுக்கு மாடியில் வேலை இருக்காது, அதனால அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீடு தேட ஆரம்பித்தோம். நம்ம தேடின மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடும் அமையலை. ஓகே, ஆடிப்பட்டத்தை நம்ம இந்த வீட்லேயே ஆரம்பிச்சிடலாம் அமோகமான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஆரம்பித்தேன். காய்கறி செடிகள் எதுவும் இல்லாததுனால மாடி நிறைய காலியாக இருந்தது. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்னு ஒரு ஃபெவிகால் கம்பெனியோட வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை நாங்கள் அடிச்சிட்டோம். அதுக்கு 2 ஆள் 2 நாள் வேலை செஞ்சாங்க. இதுக்கு பாதி ஒரு நாளும் அடுத்த பாதி இன்னொரு நாளும் நாங்கள் பெயிண்டிங் பண்ணோம். அதே மாதிரி செடிகளை இன்னொரு பாதிக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். பெயிண்டிங் டைமில் ஆள்லாம் வெயிட் பண்ணாங்கல்ல, அந்த பரபரப்பில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் திரும்ப இந்த செடிகளை லைனாக அரேஞ்ச் பண்ணும்போது நான் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். நிரந்தரமாக இருக்கிற செடிகள் இருக்கு இல்லையா, முருங்கை, எலுமிச்சை, அப்புறம் செம்பருத்தி, மல்லிகை, அப்புறம் வாழை மரம், இந்த மாதிரி செடிகளெல்லாம் மட்டும் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தேன். இந்த வேலை பண்ணி முடித்ததுக்கு 15,000 செலவாச்சு, ஆள் கூலி, மெட்டீரியல் கூலி எல்லாமே சேர்ந்து. இந்த பெயிண்டிங் ஒரு 2 நாள் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம செடிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், விதைகள்லாம் போடலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த 2வது நாள் முடியும் போது நான் பார்த்த நிறைய ஒரு வீட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்தது. அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் மாடியை பாதுகாக்க நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.